ஹாய் கைஸ், வெல்கம் டு யூ ஆஃபீஸ் ஸ்டேஷன். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம், சின்ன விஷயத்துக்காக பால் வந்து எதுக்காக நான் பால் கொண்டு வந்துருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ அதாவது இந்த 2 பாலுமே லைட்டாக பஞ்சரான பால் தான். ஸோ ரொம்ப இல்லை, கம்மியான பால், சின்ன ஏர் தான் வரும். ஸோ சின்ன பால் இருக்குது. ஸோ இது ரெண்டும் எப்படி நம்ம ஓனாக நம்ம பஞ்சர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கான மெத்தட் நான் ட்ரை பண்ணுறேன். பட் வந்துச்சுன்னா அது ஈஸி குட் தான். ஸோ மேபி ரொம்ப இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பால் நம்ம ஹோல்ஸ் காமிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த பால் நம்ம ஹோல்ஸ் காமிக்கிறேன். இந்த பாலில் பார்த்திங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஐ மீன் ஸோ இந்த 2 சைடும் பாருங்கள். ஸோ இந்த 2 சைடும், அதாவது ஐ மீன் இந்த இதுவும் அப்புறம் இந்த இதுவும், ஓகே. ஸோ இந்த இதுவும் அப்புறம் இந்த இதுவும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ஸ் வருது. ஸோ நான் வாட்டரில் வச்சு காமிக்கிறேன். ஸோ ஆனால் இந்த பாலில் என்ன விஷயம் அப்படின்னா, இது ஆக்சுவலி நான் வாங்கி 2 months தான் ஆகுது. பட் அதாவது இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல சின்ன ஹோல் ஒன்று தெரியும் பாருங்கள். இந்த கரெக்டாக இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வருது. ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பெல்லை பண்ணிக்கலாம், போகிற வீடியோஸ் வரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நான் வாட்டரில் வச்சு காமிக்கிறேன் எங்கெங்கே பபுள் வருது, எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பாலை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஒயிட் பாலை வச்சு காமிக்கிறேன். ஸோ ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாலை பொறுத்த வரைக்கும் இது ஈஸி இல்லை, கஷ்டம். ஸோ ஏன்னா நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள், தெரியும் பபுள் வருது. தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல, லைட்டாக பபுள் வருது. ஸோ அது நல்லா தெரியுது எனக்கு. பாருங்கள் எப்படி பபுள் வருது. ஸோ எங்கே பபுள் வருது நல்லா தெரியும். இந்த இதில் வந்து பபுள் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் எங்கே பபுள் வருது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஐ மீன் இந்த டேமேஜான இடத்துல கரெக்டாக வரும். இந்த 2 இடத்துல தான் வருது ரொம்ப ஏரு. ஸோ இந்த 2 இடத்தையும் நம்ம ஈஸியாக எப்படி வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கேஜெட் தான் இருக்குது. ஸோ அதுதான் இந்த இன்விசிபிள் டபுள் டேப். ஸோ இது நார்மல் இதுக்குன்னு இல்லை, ஸோ நார்மலாக நானும் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணுறேன். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் உங்களுக்கு, ரொம்ப இல்லாமல் நல்லா தெரியும். ஸோ இதுதான் டேப் பாருங்கள், டேப். ஸோ டேப் வந்து இந்த மாதிரி மாடலில் தான் இருக்கும், கலர் இந்த மாதிரி தெரியும். ஸோ வந்து இந்த பால் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிட்டு நான் ஒட்டி காமிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணி ஒட்டி காமிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு பால் வந்து வெட்டாக இருக்கக்கூடாது. நம்ம வெட்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, வெட்டாக இருந்துச்சுன்னா தண்ணி என்னாகும் அப்படியே பட்டு வெளியே வந்துடும் டேப்பு. ஸோ இதையும் எடுத்து நான் தொடச்சிடுறேன். உங்கள்கிட்ட இதை விட நல்லா டவல் இருந்துச்சா நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் சம்திங் 190 200 கிட்ட வந்துச்சு. ஸோ பட் ஒர்த்துன்னா சொல்லுவேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஒட்டுறதும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் நான் ஒட்டுறது வந்து அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதாவது வாட்டர் வந்து இதில் காமிக்கிறேன்னா இந்த இடம் ஃபுல்லாக இதாகும். இது வந்து வாங்கி நான் 4 months ஆகுது. பட் ஆனால் இதே நான் இப்போ வச்சுட்டு நான் நாளைக்கு எடுத்து பார்த்தேன்னா ஏர் ஃபுல்லி இதாக இருக்கும். சொன்ன பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு நான் இந்த ஒயிட் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே இது ரொம்ப காம்பியாக இருந்துச்சுன்னா இன்னும் பாரு இருக்கும். ஸோ வாங்க காமிக்கிறேன். ஸோ பாரு ஒட்டுறது. ஸோ தெரியுதா அந்த இடம். ஸோ இப்போ அந்த டேப் எடுத்து நான் வந்து ஒட்டி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த இடத்த வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ நான் ஒட்டும் போது ஏன் இப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். ஸோ எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது ஒட்டும் போது. ஸோ ஏன்னா அது இதாகிடும். ஸோ நான் அப்படி வச்சு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சு நார்மலாக ஒட்டிக்கிறேன்.
இதுக்குள்ளே போனால் ரைட்டு. ஸோ பபுள் வராமல் இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு லேயர் மட்டும் ஒட்டக்கூடாது. ஸோ 1 லேயர் ஒட்டணும். ஸோ கைஸ் நான் ஒட்டுறதை காமிக்கிறேன். ஸோ நான் அதே லேயர் மேலேயே நான் ஒட்டினேன். ஏன்னா எந்த டிஃப்ரென்ஸும் வரக்கூடாது. ஸோ பாலுக்கு ஸோ நான் ஒட்டியிருக்கேன் அதே லேயரில். ஸோ எந்த இதுவும் வராது. நல்லா தேய்ச்சிட்டேன். ஸோ இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து இன்சைடு நல்லா போகணும். ஸோ இப்போ வந்து இந்த வெளி சைடு நல்லா ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து நல்லா அமுக்கி ஒட்டிட்டிங்கன்னா பால் வர சான்ஸே இல்லை வெளியே யாரே. ஸோ எக்ஸ்ட்ரா டேப் பிடிக்கும் தான். ஸோ பட் நான் அதுவும் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இருந்தாலும் ஏர் வர்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு, பட் ஏர் வராது. ஸோ ட்ரை தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு எப்படி வரும்னு தெரியல. மேலே நான் நல்லா லேயர் ஒட்டிட்டு தான் இருக்கேன். இல்லைனா நான் 4-5 லேயர்ஸ் ஒட்டியிருப்பேன் மேலேயே. ஸோ இருந்தாலும் நான் அந்த லேயர் அப்படியே ஒட்டிக்கிறேன். லாஸ்ட்டாக லேயர் ஒட்டிடுவேன். கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட ஃபாலோ பண்ணி ஒட்டிட்டேனா அப்படின்னா ஒட்டிடுறேன். ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி இந்த இடம் ரொம்ப இதாக இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ எனக்கு இதுதான் தெரியல எனக்கு. ஸோ ஓரளவு ஒட்டியிருக்கேன் எனக்கு தெரியும். நான் ட்ரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு தெரியல. ஸோ கைஸ் நான் ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு போட்டு நான் ஒட்டியிருக்கேன். ஸோ நல்லா ஸ்டிச் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ யாரும் வரல கைஸ். பார்த்தா சின்னதாக வருது. ஸோ ஓகே இருந்தாலும் பட் நான் இன்னொரு வாட்டி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இந்த வாட்டி ரொம்ப பபுள் வரல. ஸோ குட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பால் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் பால் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ எப்படி ஃபஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் எங்கெங்கே வருதுன்னு. அவங்க எதுவும் நான் அகைன் நான் ஒட்டி நான் திரும்ப காமிச்சேன். ஆனால் பாருங்கள் ஐ மீன் நம்ம இந்த சென்டரை வந்து ஃபுல்லாக பேஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். பட் இது வாட்டரில் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ஸோ எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி வாட்டர் இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. ஸோ கைஸ் ஸோ ஒட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கரெக்டாக அந்த பிளாக் இருக்கிற இடம் இங்கே இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா நார்மலாக ஒட்டுறேன். ஸோ இது வந்து இதுக்காக வந்து நம்ம நார்மலாக எதுவும் பண்ண முடியாது. ட்ரை தான் சொன்னேன். நான் ஸோ வந்து அகைன் இதே மாதிரி இந்த இடத்துல டேப் போடுறோம். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கைஸ். ஸோ இன்னும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒட்டும்போது வரணும். தென் ஃபைனலாக ஒட்டணும். ஸோ நான் டேரெக்டாகவே நான் வந்து இதை எடுத்து ஒட்ட போகிறேன். அப்படி நார்மலாகவே நான் இப்படி ஒட்டலான்னு இருக்கேன் கைஸ். ஏன்னா நார்மலாக இப்படி ஒட்டுறதுக்கு இப்படி ஒட்டிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வேறு எங்கே அப்படிங்கிறது இந்த இடம் தான். இந்த இடத்துல நான் ப்ளஸ் போட்டு போட்டிருக்கேன் பார்ப்போம். இது வரல அப்படின்னா குட் லக் கைஸ் ஃபார் அஸ். இது வரைக்கும் போட்டுட்டேன். ஸோ சுற்றி மேபி கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இது சுற்றி இதுக்கும் போட்டுறேன் கைஸ். ஸோ இங்கே வந்தாலும் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கும் எக்ஸ்ட்ரா போட்டு பார்த்துருவேன். ஸோ கரெக்டாக இந்த இடம் தான் நினச்சேன். ஸோ இதுக்கும் இந்த பிளாக் இருக்கிறதுக்கும் இதுக்கும் தான் நினைக்கிறேன் கைஸ். இதுதான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம வந்து இதை வந்து போட்டு வர்ற மாதிரி பண்ண போகிறோம். வராத மாதிரி பண்ண போகிறோம். இவ்வளோவும் என்ன தெரியும் ஒட்டியிருக்கேன். பட் நல்லா தெரியுது. தெரியல பாருங்க. ப்ளீஸ் பாருங்கள். ஸோ தெரியல பார்ப்போம். ஸோ வாட்டர் வச்சு காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா போட்டிருக்கோம் ஸ்டிச்சு டேப்பு. ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் டேப்பு. நானும் கஷ்டப்பட்டு நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். டேப் தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல.
தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா லைட்டாக பபுள் வருது. ஸோ லைட்டாக தான் ஸோ லைட்டாக பபுள் வரும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ சக்ஸஸ். ஓகே கைஸ், வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம சக்ஸஸ் சொல்லலாம். ஸோ அதாவது இந்த பால் ரொம்ப குட். ஸோ நம்ம பண்ண மாதிரி இட்ஸ் குட் கைஸ். தென் இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு மேபி சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கார்னர் சைடில் வர நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். ஸோ நம்ம போனோம் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். ஸோ இந்த பால் மேபி சொல்ல போனால் கொஞ்சம் கஷ்டம் கைஸ். பட் ஓரளவுக்கு நான் ஒட்டி வந்திருக்கு. நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ அதை பாருங்கள் நல்லா. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுவோம். அகைன் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாமார்ட் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் கீழே. ஸோ நல்லாயிருக்கும் கைஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. அகைன் சொல்கிறேன். ஓகே, பாய் காய்ஸ்.